ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சத்துணவுத்துறை மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்பு எப்போது நிரப்ப போகிறாங்க, அதுக்கான ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தமிழக அரசு சார்பில் சத்துணவுத்துறை மற்றும் அங்கன்வாடி மையங்களில் காலியாக உள்ள வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி அரசாணையை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இப்போ எல்லாருமே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதை பார்த்தா எப்போ அப்ளிகேஷன் விடுவாங்க, எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வரும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டே இருந்தீங்க. இப்போது அதுக்கு பார்த்தா தமிழக சட்டப்பேரவை இன்றைக்கி போயிட்டுருக்கு. அதில் பார்த்தா பதிலளிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது எதிர்ப்பு தரப்புலேருந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த மாதிரி அங்கன்வாடிகள் உள்ள வேலைவாய்ப்பு எப்போ நிரப்பீங்க, நிறையா வேக்கன்சி காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு அமைச்சர் கீதா ஜீவன் என்ன பதில் அளிச்சிருக்காங்க அப்படின்னா, அங்கன்வாடிகளில் 7,900 புதிய பணியாளர்கள் நியமிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 8,900 சத்துணவு சமையலர்கள் நியமிக்கவும் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு மாதத்தில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்ற மாதிரி சட்டப்பேரவையில் அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2 வேகன்சியுமே பார்த்தா இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த மாதம் கண்டிப்பாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒன்று ஆஃப்லைனில் இருக்கலாம், ஆன்லைனில் இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ எல்லாத்தையுமே தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா அடுத்த மாதம் நிரப்புறோம் அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்தா வெளியிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் வந்தாலும் சரி, ஆஃப்லைனில் வந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ போடும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கான இன்கம், நேட்டிவ் கம்யூனிட்டி, அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் இருக்கீங்கன்னா அதுக்கான எல்லா டாக்குமெண்ட்ஸுமே தயாராக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்தா கேட்டிருக்கீங்க, அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சா, அப்ளிகேஷன் எப்போ பண்ணுறது அந்த மாதிரி கேட்டிருக்கீங்க. இப்போதைக்கு அரசாணை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அப்ளிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வரும் அப்படின்ற மாரி உங்களுக்கான அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இப்போ அரசாணை என்னமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது அங்கன்வாடியில் காலியாக உள்ள 7,783 வேக்கன்சி பார்த்தா காலியாக இருக்குது. அதை நிரப்ப சொல்லி தமிழக அரசு அரசாணையை பார்த்தா கொடுத்துருந்தாங்க. என்னமான பார்த்தீங்கன்னா, அங்கன்வாடி ஒர்க்கரில் 3,886 பதவிகள், சேலரியை பொறுத்த வரைக்கும் 7,500 கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு 305 வேக்கன்சி, 5,500 சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு அங்கன்வாடி ஹெல்ப்பர் கேட்டிருக்காங்க, 3,592 வேக்கன்சி, 4,500 சேலரி கொடுக்குறாங்க. டோட்டலாக 7,783 வேக்கன்சி பார்த்தா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதுக்கு தனியாக பார்த்தா அஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு தாராளமாக அப்ளை பண்ணலாம். இது அதிகபட்சமாக அங்கன்வாடி ஒர்க்கர் ஆன்லைனில் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கண்டிப்பாக ஆன்லைனில் வரும் பட்சத்தில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் சரி, மினி அங்கன்வாடிக்கும் சரி, நீங்கள் 25 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, டைரக்ட் இன்டர்வியூ மூலமாக தான் செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தா அங்கன்வாடி ஹெல்ப்பர் இருக்குது பாருங்கள். அது நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன். இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. பட் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த ரிசர்வேஷனுக்கு அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே தெளிவாக கொடுப்பாங்க. அரசாணையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேக்கன்சி நிரப்புங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் அப்டேட் பண்ணுவாங்க. மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் உங்களுக்கு சேரும். அங்கன்வாடி ஒர்க்கருக்கு ஒன்லி பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. 7,783 வேக்கன்சி ரொம்ப நாட்களுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஒரு வேக்கன்சி நிரப்ப போகிறாங்க. ரெடியாக இருந்துக்கோங்க. நிறைய பேர் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்ததுக்கப்புறம் அப்டேட் பண்ணிடுறோம். ஓகே, அதேமாரி பார்த்தீங்கன்னா சத்துணவுத்துறையில் 8,997 சமையல் உதவியாளர் பணியிடம் மட்டும் எடுக்கிறாங்க. சமையல் உதவியாளர் மட்டும்தான். ஸோ உங்களுக்கு பார்த்தா சூப்பர்வைசரும் அந்த மாதிரி பதவி எடுக்கல, ஒன்லி சமையல் உதவியாளருக்கான வேக்கன்சி மட்டும் எடுக்கிறாங்க. அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அமைப்பாளர் சமையலுக்கான வேக்கன்சி இப்போது எடுக்க போகிறதில்ல, சமையல் உதவியாளர் மட்டும் எடுக்கிறாங்க. 3,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதிலக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே அங்கன்வாடியாக இருக்கட்டும், சத்துணவுத்துறையாக இருக்கட்டும், 2 வேலையுமே நாங்கள் விரைவில் நிரப்பணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க.
ஸோ சத்துணவு துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தான். நீங்கள் சமையல் உதவியாளராக போயிட்டு அசிஸ்டன்ட் மாரி ஒர்க் பண்ணுவீங்க. அந்த சமையல் செய்வது அதான் உங்களுக்கான வேலைவாய்ப்பு. ஸோ 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணால் போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான நிதியும் பார்த்தா ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. இதுக்கும் பார்த்தா கண்டிப்பாக மாவட்ட வாரியாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, என்ன ரிசர்வேஷன் அதெல்லாம் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ 10th பாஸு 10th ஃபெயிலானவங்க அப்ளை பண்ணலாம். இதுவும் பார்த்தா இன்டர்வியூ மூலமாக தான் உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போது அடுத்த மாதத்தில் ரெடியாக இருந்துக்குவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தா கேட்டே இருந்தீங்க எப்போ அப்ளிகேஷன்ஸ் வரும் அப்படின்ற மாரி, அதுக்கான ஒரு அப்டேட்டை பார்த்தா கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த மாதம் ரெடியாக இருந்துக்கோங்க. ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.